அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி. இது உங்களுக்காக. ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஏழை மக்கள், தொழுநோயாளிகள், அழகு இல்லாத பெண்கள், திறமை இல்லாதவர்கள், உடல்நலை பாதிக்கப்பட்டவர்கள், உண்ண உணவு இல்லாதவர்கள், உடுத்த உடை இல்லாதவர்கள், மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள், வீடு வாசல்கள் இல்லாதவர்கள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப பணக்காரர்களும், ரொம்ப காசு அதிகமா இருக்கிறவங்களும், அழகான பெண்களும், நான் தான் எல்லாமே இருக்குது. கர்வத்துல இருக்கிறவர்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு முனிவர் அந்த கிராமம் வழியா வந்தார். வந்து அந்த மக்களை பார்க்க வேண்டும் என்று பார்த்தாங்க. அந்த அந்த முனிவரை பார்த்துட்டு, ஏழை மக்களும், தொழில்நோயாளிகளும், நோய்வாய்ப்பட்டவர்களும், அழகு இல்லாத பெண்களும், முதியவர்களும் வந்து, "ஐயா! நாங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். உணவு உணவு கூட இல்ல எங்களுக்கு. இருக்க இருப்பிடம் இல்லை" என்று அவர்களை குறைகளைப் பத்தி கூறிக்கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் அந்த முனிவரை பார்த்து பணக்காரர்களும், அழகான பெண்களும், நோய்வாய்வு இல்லாதவர்களும், கர்வத்தில் இருக்கிறவர்களும் என்ன பண்ணாங்க, தனியா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏழை மக்கள்கிட்ட அந்த முனிவர் என்ன பண்ணாரு, அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். அவங்க கவலைகள் எல்லாமே அந்த முனிவர்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த முனிவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். "எல்லாம் ஒரு நாள் மாறும்" என்று ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். இதைக் கண்டு, "என்னய்யா இப்படி சொல்றீங்களே?" என்று கேட்டாங்க. "ஆமாம், இதை யோசனை பண்ணி பாருங்க" என்று சொல்லிட்டு அவர் அமைதியாக கிளம்பி விட்டார். ஆமாம் இல்லையா? அவர் சொல்வது உண்மைதானே. ஒரு நாள் எல்லாம் மாறும். அழகான பெண்கள் தோற்றம் கண்டிப்பாக மாறும். திறமையும் நான் என்று ஒரு கர்வத்தில் இருப்பவர்களும், அது அகங்காரம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். பணம் இருக்கு என்று ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களும் என்னாகும், அந்த பணம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். அதே போன்று நம்பள் அழகு இல்லை, திறமை இல்லை, உணவு இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். ஹாப்பி நியூ இயர்! இந்த வருஷம் உங்களுக்கான நாளா இருக்க. பீமாஸ்ரீ.